எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிளான் பண்ணாத ஒரு வீடியோ. அதுவும் வந்து பெருசா வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடியெல்லாம் நான் ஆகல. அப்படியே தான் போடுறேன். இன்னைக்கு காலம்பர அ அப்படியே போடுறேன்னா, ஏன்னா ஆன்மாவின் குரல் சில சமயம் வந்து பீறிட்டு கொண்டு வரும்பொழுது, நம்ப அந்த கால நேரம் பார்க்க முடியாது. சில விஷயங்கள் வந்து வெளிய சொல்லணும்னு நினைக்கும்பொழுது, அது உங்களை போய் சேரணும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல வந்து என்னோட டாட்டர பத்தி பேசப் போறேன். என்னோட மகளை பற்றி பேசப் போகிறேன். ஆனா, இது வந்து அம்மா, மகள்ங்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி கிடையாது. இது வந்து பக்திங்கிற அந்த அந்த ஏரியாக்குள்ள வருது. ஆ கொஞ்சம் நான் எமோஷனலா தான் இன்னைக்கு இருக்கேன். பட் இருந்தாலும் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒய். நான் சொல்றத கேட்கும்பொழுது. இன்னைக்கு வராகி வழிங்கிற சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய மஞ்சுளாவ உங்களுக்கு தெரியும். நம்மளோட சேனல்ல 5000 பேர் இருக்கீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல 250 பேர் இருக்கீங்க. ஆனா, இந்த மஞ்சுளா ஒரு காலத்துல சாமியே இல்லையோன்னு நெனச்ச ஆள் தான். 2012, 13 காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் ரியலாவே இருக்காரா? நம்ம எதுக்காக விளக்கேத்தணும்? வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை இருக்கும் பொழுது, எதற்காக நம்ம கடவுள வழிபடணும்னு நெனச்ச ஆள் தான் நான். அ என்னோட சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா சிவ பூஜை வச்சிருந்தாரு. எங்க தாத்தா சிவ பூஜை பண்ணியிருக்காரு. எங்க அம்மா மிகப்பெரிய ஆஞ்சநேயர் பக்தை. எந்த கோவில் இருந்தாலும் அங்க போய் விளக்கு போடுறதே ஒரு மெயின் வேலையா வச்சுட்டு இருந்தவங்க. ஸோ பெற்றவர்களும் சரி, மூதாதையர்களும் சரி, ஊருப்பட்ட தெய்வ காரியங்கள் பண்ணி நெறைய புண்ணியத்த சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரும்பொழுது, அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, யார் மேல கோவப்படுறதுன்னு தெரியாம தெய்வத்து மேல கோவப்படுவோம் நம்ம. இந்த சமயத்துல வராகி என்ற மாபெரும் சக்திய பத்தி எனக்கு தெரியாது. எந்த ஒரு தெய்வ வழிபாடும் நான் பண்ணல. கொஞ்ச நாள் வந்து விளக்கே ஏத்தாம விட்டிருந்தேன். வாழ்க்கையில அப்படியே ஒரு ஒரு படகு வந்து அந்த என்ன சொல்றது? காத்து அடிக்கிற திசைக்கு ஏத்த மாரி போறாமை தான் என் மனசு இருந்தது. ஒரு பிடிமானமான வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருந்தது. என் டாட்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப அவ மேல பாசம் உண்டு. என் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தபொழுது, அவ தான் எனக்கு நங்கூரமா இருந்தவ. அவளுக்காகவே வந்து வாழ்க்கையில நல்லா வரணும்னு நெனச்சு நான் நெறைய முயற்சிகள் பண்ணி, எனக்கான ஒரு இடத்தை இந்த சொசைட்டில எடுத்துட்டேன். அவள்கிட்ட சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த 12, 13 வயசுல வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க ஆரம்பிச்சேன். அதீதமான பக்தி. அதாவது புக்குல மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த தெய்வ நம்பிக்கை. அதாவது தெய்வம் இருக்குன்னு பார்க்க மாட்டா. தெய்வம் இருக்குன்னு 100% நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் அவ. ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த மாரி நான் பார்த்ததே கிடையாது. அப்ப நான் இருந்த மனநிலைக்கு எனக்கு அது புரியல. இவ எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்றான்னு தான் நெனச்சேன். இந்த மெயின் ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரியான குழந்தைகள் அதெல்லாம் பொக்கிஷம். நம்ம வீட்ல இப்படி ஒரு குழந்தை இருந்தா நம்ம போற்றி பாதுகாக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ இப்ப. ஸோ இந்த மாரி அரிய முத்துக்கள வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு தெய்வத்தின் அனுகிரகத்தோட பிறந்த குழந்தைகள்னு தான் நான் பார்க்குறேன். அவளோட அந்த பக்தி அப்ப என்ன ஆச்சு, அவளுக்கு ரொம்ப கிருஷ்ணர் மேல பக்தி உண்டு. அப்ப வந்து அவளோட பர்த்டேக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு அக்கேஷன்ல ஜெய்ப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ண ஒரு கிருஷ்ணரோட விக்கிரகத்த வாங்கி கொண்டு வந்து குடுத்தேன் அவளுக்கு. ஒரு 1 அடி 1 அடிக்கு மேல இருக்கும் அது. நிக்கிற மாரி வெள்ள வெளேர்ன்னு மார்பிள் மாரி பண்ண அந்த ரெசின் மார்பிள் மாரி இருக்கக்கூடிய ரெசின்ல பண்ண ஒரு கிருஷ்ணர். அந்த குழந்தை அந்த கிருஷ்ணர அந்த இடத்துல உண்மையாகவே உயிரோடு இருக்கிறாருங்கிறத 100% நம்பிக்கொண்டிருக்கிறாள். இன்னி வரைக்கும். அவளுக்கு 26 வயசு ஆகுது. 12, 13 வயசுல அந்த கிருஷ்ணர் வந்தார் நம்ம வீட்டுக்கு. இன்னி வரைக்கும் அந்த கிருஷ்ணர் மேல அவ வச்சிருக்கக்கூடிய பக்தி, அந்த கிருஷ்ணர் மேல அவ வச்சிருக்கக்கூடிய காதல், அந்த கிருஷ்ணர் மேல அவ வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது அசைக்க முடியாதது. ஆனா இந்த சொசைட்டியானது அதை எப்படி ரிவார்ட் பண்ணும்னு பார்த்தீங்களா? ஒரு பைத்தியக்காரிய பார்க்குற மாரி தான் பார்த்தோம். இன்க்ளூடிங் மீ. நான் அவளுக்கு அம்மாவாகவே இருந்தாலுமே, இவ பண்றத பார்க்கும்பொழுது நமக்கு ஒண்ணுமே புரியாது. அவளோட அந்த குழந்தை பிறக்கும்போதே அவளோட அநாகத சக்கரம்ங்கிறது திறந்திருந்தது போல இருக்கு. அதனால வந்து யாரையுமே குறை சொல்லாத ஒரு நல்ல ஒரு உள்ளம். யாரையும் குறை சொல்ல மாட்டா. அவளை யாராவது குறை சொன்னா மட்டும்தான் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ள தான் பேசுவாளே தவிர, யாரையும் குறையா பேசாத ஒரு நல்ல உள்ளம். எல்லாரையும் ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவள். அதான் சொல்றேனே, இந்த அநாகதம் ஓப்பன் ஆச்சுன்னா, மிதமிஞ்சிய அன்பு எல்லார் மேலயும் வரும். அதாவது சம்மந்தம் இல்லாத பேர் மேலெல்லாம் அன்பு வரும். அப்படிப்பட்ட பிரவாகமாக வரக்கூடிய அன்போட இருந்தவள் தான் இவ ஸ்வேதா. ஆனா அவளை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே இல்லை, இன்க்ளூடிங் மீ.
அவள் வந்து இந்த கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது எனக்குள்ளே எத்தனையோ பயம் இருந்தது. இவ சன்னியாசியாக போயிடுவாளோ, இவ வந்து நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற பயம். அதே மாதிரி நம்ம படித்தோம்ல, புக்கில் படிப்போம்ல, அதை வச்சு கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இதை இப்படி பண்ணக்கூடாது, கிருஷ்ணரை அங்கே கொண்டு போகக்கூடாது, அவர் என்ன சேலை தானே சாப்பிட போகிறாரு, எதுக்கு அவர்கிட்ட சாப்பாடை வைக்கிற. இந்த பொண்ணு தினம் வந்து ஒரு சாப்பாடு ஒரு பிட்டு வாயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணருக்கு ஊட்டுவாது. அவரோட பேசுவா, மணிக்கணக்காக பேசுவா. நம்ம ஊரில் சுவாமி கிட்ட பேசினா அவங்களுக்கு பேர் பைத்தியம். ஆனால் அவர்களது காலம் கடந்து இப்போ நம்ம திரும்பி பார்க்குறோம்ல, ஆண்டாள தெய்வமாக போற்றுகிறோம். இருக்கும் பொழுது யாருமே இந்த மாதிரி மனிதர்களை வந்து மதிக்கிறது கிடையாது, அவர்களை பற்றி யாரும் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதாவது நமக்கு வந்து புக்கில் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, ஈர்ப்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரிந்த அந்த ஒரு கோட்பாடுக்குள்ள இந்த மாதிரியான தூய்மையான ஆன்மாக்களை அடக்க பார்க்கிறோம். இது வந்து யாரையும் நான் சொல்லலை, என்ன நான் சொல்கிறேன், நான் என்ன செஞ்சேங்கிறத சொல்கிறேன். ஸோ இவளை நான் வந்து அப்போ வந்து லலிதா சஹஸ்ரநாமெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் பக்தி வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து இதில் இந்த ரூல் இருக்கும், இந்த தியானம் படிக்கணும், இது இப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு அன்போடையும் பக்தியோடையும் உட்கார்ந்து அந்த தெய்வத்துக்கிட்ட நான் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெஸ் அவுட் ஆவேன் எல்லாத்துக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய எத்தனையோ அட்வைஸ் வந்து சொந்தமாக நான் ரியலைஸ் பண்ணதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அன்றைக்கி யாரோ ஒருத்தங்க இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஞானத்தை வச்சு மட்டுமே வரக்கூடிய பக்தியோட ஒரு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான ட்ரூலி இவால்வ்டு சோல்ஸ், அதாவது உண்மையிலேயே வந்து மேன்மையான ஆன்மாக்களை நம்ம சந்திக்கும் பொழுது அவங்கள வந்து ஒரு பொண்ணு பைத்தியமாக ட்ரீட் பண்ணுவோம், இல்லைன்னா இவங்களுக்கு வந்து தப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இவளை நிறையா நான் குறை சொல்லியிருக்கேன். இதை ஏன் இப்படி பண்ணுற, அதை ஏன் இப்படி பண்ணுற, கிருஷ்ணரை ஏன் எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு வரேன்னு. ஸ்கூலை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் அவள் கிருஷ்ணரோட தான் போவாள். பாத்ரூம்குள்ளே போனாலும் கிருஷ்ணரை எடுத்துன்னு போவாள். நமக்கு பார்க்கும்பொழுது நம்ம தெய்வத்தை வந்து ரொம்ப ஹையாக வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கோவம் வரும். கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் நீ பாத்ரூம்குள்ளே கொண்டு போறியேன்னு. அவள் சொல்லுவா கிருஷ்ணரும் பாத்ரூம் போனோம் இல்லைன்னு. எனக்கு புரிஞ்சதே இல்லை. என்ன சொல்கிறா அவள், சிலை தானே எப்படி பாத்ரூம் போகும்னு. அப்போ சிலை தான் பாத்ரூம் போகாதுன்னு அப்போ சிலை எப்படி சாப்பிடும்? அவள் உண்மையிலேயே நம்புறா அந்த கிருஷ்ணர் அதெல்லாம் பண்ணுவார்னு. அப்படி செய்யக்கூடிய அவளுக்கு அந்த தெய்வம் நிச்சயமாக ஆட்படும். இருக்குன்னு நம்பினால்தான் தெய்வம், இல்லைன்னா அது வெறும் கல். இதை வந்து ஒரு லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸாக என் வாழ்க்கையில் இந்த ஆன்மாவை கொடுத்து எனக்குள்ளே இருந்த அந்த சடம்ங்கிற மாயையை உடைச்சது கடவுள் இப்படி தான் உடைச்சார். இவளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்பொழுது அதே போல் எல்லாரும் வந்து சந்தோஷமாக கிருஷ்ணரை கொண்டாடும் பொழுது அந்த கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிருக்கமேங்கிற துக்கத்தில் இவ இருப்பா. எப்பயுமே கிருஷ்ணான்னு அந்த கையில் ஒரு இது வச்சுருப்பா, அது டிங் டிங்னு என்னது அது பேர், ஏக்தார்னு பேர், மீரா கையில் வச்சுருப்பால. அதை வச்சு நம்ம ஊரில் ஒரு கிருஷ்ணர் இருக்கார் கோவிலில், சிவா விஷ்ணு கோவிலில். அந்த கிருஷ்ணர்கிட்ட உட்காந்து சதா சர்வகாலமும் பாடிகிட்டே இருப்பாள். அவளுக்கு எந்த தெய்வமும் கிடையாது. அவள் கோயிலுக்குள்ளே போனால் நேர கிருஷ்ணர் தான். எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான் சொல்வேன் பிள்ளையார் இருக்கார், சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், துர்கை இருக்கா, முருகன் இருக்காங்க, எல்லாரையும் நீ மதிக்காமல் நேர கிருஷ்ணர்கிட்ட போனால் என்ன அர்த்தம்னு. என்னோட அறியாமை எப்படி இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு அறியாமை இருந்தால் இந்த மாதிரியான திங்கிங் எனக்கு வரும். இன்னைக்கு எனக்கு வராகியை தவிர வேற யாருமே தெரியல. ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தை சொன்னபோது எனக்கு புரியல. உண்மையான பக்தியை என் வாழ்க்கையில் நான் முதல்ல பார்த்தது என் மகள்கிட்ட தான். இப்போ எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அந்த காலத்தில் அந்த குழந்தைய சரியாக என்னால் புரிஞ்சிக்க முடியலையே, அவளை நிறைய சரியாக ட்ரீட் பண்ணலையேங்கிற ஃபீலிங் தான். கூடவே இருக்கிற அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் இது பண்ணாத அது பார்த்தா சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கூடவே இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ்ஸு ஒரு ஒரு பக்தி பாராட்டும் போது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த குழந்தைய நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்ச நாள் கழித்து புரிஞ்சுது. ஸோ இந்த குழந்தை வந்து இவளோட காலில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஏதோ வர ஆரம்பிச்சுது. அதை வந்து டாக்டர்கிட்ட காமிக்கும்போது கால் ஃபுல்லாக ஆகிடுது திடீர்னு. அப்போ டாக்டர் சொன்னார், நீ சர்ஜரி பண்ணணும் அந்த காலுக்கு. இது ஏதோ ஞாபகம் இல்லை, எனக்கு என்னென்ன பேர் ஞாபகம் இல்லை. ஸோ 14 வயசு தான் அவளுக்கு இருக்கும். காலை சர்ஜரி பண்ணாதான் ஆச்சு, வேறு வழி கிடையாதுன்னு சொன்னார்.
இவ சொன்ன, அம்மா சர்ஜரி வேண்டாம், நான் கிருஷ்ணனை கேட்டால் எனக்கு பண்ணுவான்னு. ஒரு வாரம் கழித்து சாக்ஸை கழட்டி பார்த்தா காலில் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஆன்ம பலத்துக்கான ஒரு அத்தாட்சி, சரணாகதிக்கான ஒரு அத்தாட்சி. ஸோ இவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம கோவிலில் வந்து அந்த கிருஷ்ணர் பார்க்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே வந்து இவள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா. ஸ்வேதா போனாலே வந்து எல்லாரும் அவளை சுற்றி ஒரு கும்பல் வந்துடும். அப்போ எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இவங்கெல்லாம் தேவையில்லாமல் இவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களே, நம்ம குழந்தை நல்ல வாழ்க்கையில் இருக்கணும், இந்த மாதிரி வந்து சன்னியாசி ஆக்கிட போகிறாங்க அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்தது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு தாயாக என் மனசில் என்னெல்லாம் இருந்ததோ சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குழந்தை இருக்கலாம், ஒரு தங்கை இருக்கலாம், ஒரு அண்ணன் இருக்கலாம், ஒரு அம்மா இருக்கலாம். ஸோ நான் உங்கள் எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, நமக்கு புரியாதுங்கிறதுனால அது தவறாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பக்திங்கிறது மனிதர்களோட உறவெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். அதை எப்படி சக்கரை வந்து இனிக்கும்னு சொன்னால் யாருக்கும் புரியாது, வாயில் போட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி பக்தியும் சரணாகதியும் அனுபவித்தால் மட்டுமே தெரியும். அதுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் தேவை. நமக்கு அனுகிரகம் இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இருக்கலாம். ஆனால் இருப்பவருக்கு அந்த அனுகிரகம், தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடியவர்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். அந்த ஆண்டாளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அப்பரை நம்மளோட சிவனை வந்து தன்னோட குழந்தையாக நினைத்த அப்பரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நீ கோடானு கோடி பேரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. யார் சுற்றி இருக்கிறவர்கள் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி பண்ணலை, அவங்களுக்கு புரியலை. அந்த குழந்தை கோவிலுக்குள்ளே வந்தால் எந்த சுவாமியும் பார்க்காம நேர கிருஷ்ணர்கிட்ட போவா, கிருஷ்ணர்கிட்ட பேசுவா, கிருஷ்ணருக்கு ஏதாவது வீட்டிலேருந்து கொண்டு வருவா. இதுதான் அதுதான் இல்லை, பீட்சா எடுத்துன்னு போவா, குக்கி எடுத்துன்னு போவா, சாக்லேட் எடுத்துன்னு போவா. இதுதான் அதுதாங்கிற ஒரு டிஃபரன்ஸ் அவளுக்கு கிடையாது. அதே மாதிரி சுத்தமாக கொடுக்கணும், எச்ச பண்ணது கொடுக்கக்கூடாது, எதுவுமே கிடையாது. அந்த சபரி மாதிரி அவள் எதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாளோ, எதெல்லாம் உயர்ந்ததோ அது எல்லாத்தையும் அந்த தெய்வத்துக்கு கொடுப்பா. அந்த மாதிரியான ஒரு பக்தியை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஆனால் அதை உணரக்கூடிய அறிவு அப்போ எனக்கு இல்லை. அதை தான் சொல்லுவாங்க, ஞானக்கண் ஊனக்கண்ணு. இருக்கிற கண்ணு படிக்கிற புக்கில் கிடையாது நாலேஜ். பக்திங்கிறது அதில் வராது. வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக வரக்கூடிய விஷயம்தான் பக்திங்கிறது, சரணாகதிங்கிறது. அதனால் தெய்வத்தை முதன்மையாக வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மளோட மனிதர்களோட கோட்பாட்டில் அவங்க வரமாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேணாம். அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையை நம்ம கஷ்டப்படுத்தாமலாவது இருக்கணும். என்னோட பொண்ணுக்கு நான் ஒன்று இந்த வீடியோ வந்து அவளுக்கு அர்ப்பணம். அவளோட பக்திக்கு, அவளது சரணாகதிக்கு. எனக்கு கிடைத்த முதல் குரு அவ தான். அவளோட பக்தியும் சரணாகதியும் சொல்லி மாளாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பிறவி. வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையோட டிமாண்ட்ஸ். இன்றைக்கி அவளுக்கு 26 வயசு ஆகுது. அதுக்கு ஏற்ற டிமாண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ப்ரொஃபஷ்னலாக நீ வெளியே இருக்கணுங்கிற எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது அவள் பக்தி வெளியே தெரியறது இல்லை. இது வந்து சொல்கிறேனே, அந்த கிருஷ்ணர் அவள் கூட என்றைக்குமே இருக்கார், அவள் கூட என்றைக்குமே இருப்பார். அவள் கையில் அந்த சிலை இன்னும் இருக்குது. அந்த சிலையை வந்து இன்றைக்கி ஓப்பனாக அவள் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த வராகியை தவிர என் கண்ணில் ஒன்றுமே தெரில. வராகியை என்கிட்டேருந்து பிரிக்கவும் முடியாது. என் ஆன்மாவில் கலந்தவள்னு நான் சொல்கிறேன். அந்த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸில் என்னை புரிஞ்சுக்காதவங்க இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க. அது எவ்வளோ வலியை எனக்கு ஏற்படுத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மளை வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதே தப்பை நானும் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் மனமாற இன்றைக்கி அந்த தெய்வத்தின் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த குழந்தையோட மனசை நான் ஏதாவது விதத்தில் புண்படுத்தியிருந்தேன்னா அந்த தெய்வமானது கருணை கூர்ந்து என்னை மன்னிக்கட்டும். நான் செஞ்ச மாதிரி தவறுகளை நீங்கள் யாரும் செய்யாதீங்க. இந்த மாதிரி முத்து மாதிரி ஒரு கோஹினூர் டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த நல்ல பக்தியான உள்ளங்களை, வாழும் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், தெய்வத்தோட வாழக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களை என்றைக்குமே பேணி பாதுகாக்க நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்வோம். கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்தது. பட் இது வந்து ஏதாவது ஒரு குழந்தையோட வாழ்க்கையோ ஒரு சிஸ்டரோட வாழ்க்கையோ மாற்றும்னு நான் நம்புகிறேன். நமக்கு தெரியலங்கிறதுனால அது உண்மை இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை.
இதை சொல்லி இன்னைக்கு காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.